தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் போலந்து தமிழன் பிடிஎம் போலண்ட்லேருந்து 2 நாளாக வீடியோ போட முடியல. ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு, வெல்டர், அப்புறம் பேக்கிங் ஜாப்பு இதெல்லாம் சேலரி எவ்வளவு, அப்புறம் டிஆர்சி பற்றியெல்லாம், அப்புறம் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து போலண்டு வர நண்பர்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், பேக்கேஜிங்கோடு வரணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத வர்றீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போலந்து தமிழன் விடியம் அப்படிங்கிறத நம்ம சேனலோட நேமு. சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஊர்லேருந்து இங்கே வர நண்பர்கள், அதாவது மசாலா ஜாமான்லாம் நிறையா எடுத்துங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே ரேட்டு பைசா ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ்ஸாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்துக்கங்க. இந்த குக்கரு, இந்தமாரி சமையல் பாத்திரங்கள், இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க. இப்போ ஒரு ஆள் வர்றீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை சமையல் ஜாமான் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஜாமான்லாம் வாங்க முடியாது. வாங்கலாம், இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் போகிற இடத்துல பக்கத்தில் இந்தியன் மார்க்கெட் இல்லைன்னா நீங்கள் சிரமம். இங்கே போலண்டில் உள்ள கடைகள்ல எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும். அந்த ஜாமான்லாம் நம்ம இந்தியா ஜாமான்லாம் கிடைக்காது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பித்திரங்காய் அப்படின்ட்டு, அதில் கிடைக்கும் ஜாமான்லாம், அந்த வெஜிடபிள் ஐட்டம்லாம் எல்லாமே கிடைக்கும். மற்றபடி நம்ம இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் அது கிடைக்காது. அரிசியெல்லாம் கிடைக்கும். அரிசின்னா பச்சரிசி தான் கிடைக்கும், அதுவும் 1 கிலோ பாக்கெட்டு தான் இருக்கும். மற்றபடி புழுங்கரிசி எல்லாம் கிடைக்காது. அது வந்து லிட்டில் இண்டியான்னு ஒரு ஆப் இருக்குது ஆன்லைனில், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பைசா அப்படியே டபுள் மடங்காக இருக்கும், எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பார்த்திங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2500லேருந்து 3000 ஸ்லோட்டி இருக்கும். அதாவது இங்கே போலண்ட் கரன்சி வந்து ஸ்லோட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது போலண்ட்லேருந்து அங்கிட்டால நீங்கள் ஜெர்மனியெல்லாம் போனீங்கன்னா தான் அது வந்து யூரோ. போலண்டை பொறுத்தவரையிலையும் வந்து ஸ்லோட்டி தான். அந்த போலண்ட்ஸோட கரன்சி பேர் வந்து ஸ்லோட்டி. போலண்டை தாண்டி அங்கிட்ட ஜெர்மனிலையும் போகிறீங்கன்னா அங்கேலேருந்து யூரோவில் மாறும். ஜெர்மனியை தாண்டிட்டிங்கனாலே ஃபுல்லாக ஜெர்மனிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் யூரோ. ஃபுல்லாக ஃப்ரான்ஸு, போர்ச்சுக்கலு, ஸ்பெயின், இந்த நாடு எல்லாமே யூரோ தான். தனி கரன்சி வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது போலந்து தான், ஸ்லோட்டி. இப்போ குரோஷியா கூட செங்கனுக்கு வந்துட்டு அங்கேயும் வந்து யூரோ தான். போலந்து மட்டும்தான் அவங்களோட சொந்த கரன்சியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ஸ்லோ. அப்புறம் டிஆர்சி வந்து உங்கள் விசா ஒரு 12 மாதம், 1 வருஷம் விசான்னா அதில் 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், 1 மாதம் இருக்கிறப்ப தான் அப்ளை பண்ணுவாங்க. 1 மாதம் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 11 மாதம் முடிஞ்சிருச்சு, டிஆர்சி அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஏஜென்சியில் சொல்லுவாங்க உங்களுக்கு 3 மாதத்தில் கிடச்சிடும் டிஆர்சி, 4 மாதத்தில் கிடச்சிடும், அப்படியெல்லாம் கிடையாது. 9 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகும். ஓகேங்களா? அதான் அந்த டிஆர்சி பற்றின வரும். ரெண்டாவது வந்து ஒர்க் பெர்மிட். நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து போலண்டு வர்றீங்க, ஒரு கம்பெனிக்கு உங்களை எடுக்கிறாங்க. அந்த கம்பெனியில் எனக்கு வேலை பிடிக்கல, அடுத்த இடத்துக்கு நாங்கள் போனோம், வேறு இடத்துல நம்ம மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றி விடுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் பெர்மிட்டை வச்சு அதை வேலை செய்ய முடியாது. புதுசாக ஒர்க் பெர்மிட் அந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியும். இந்த ஒர்க் பெர்மிட்டை வச்சு வேலை செய்ய அது வந்து இல்லீகல். புதுசாக அப்ளை பண்ணி தான் அது, அந்த ஒர்க் பெர்மிட் வரதுக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆகும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒர்க் பெர்மிட் கையில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை செய்ய சேர முடியும். அப்புறம் மண்டே டு ஃப்ரைடே தான் இங்கே ஒர்க்கிங் டேஸ். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் இங்கே ஒர்க்கிங் டேஸு. கிடையாது, கம்பல்சரி இங்கே எங்கேயுமே வேலை கிடையாது. எந்த சூப்பர் மார்க்கெட் எதுவுமே எங்காவது ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஆனால் சில கம்பெனிகள்லாம், அந்த வேர் ஹவுஸ் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் சனிக்கிழமை வேலை உண்டு. மற்றபடி சனி ஞாயிறு கம்பல்சரி லீவு. ஆஃபீஸெல்லாம் சனி ஞாயிறு கிடையாது. அப்புறம் சில நண்பர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இங்கே வந்தால் விசாவில், செங்கன் விசாவில் வந்தாக்கா எல்லா கண்ட்ரியும் இப்போ மற்ற கண்ட்ரியில் போய் வேலை செய்யலாமா, ஃப்ரான்ஸில் போய் வேலை செய்யலாமா, போர்ச்சுகல் வேலை செய்யலாமான்னு. அப்படிலாம் முடியாது.
வேணும் சுற்றி பார்க்க போகலாம், ஒரு மாதம் போய் சுற்றி பார்க்கலாம். மற்றபடி லீகலாக ஒர்க் பண்ண முடியாது. ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்கன்னா அது மூலியம் அது உங்களோட திறமை, அந்தமாரி ஒர்க் பண்ண முடியாது. இதுதான் உள்ள டீட்டெயில்ஸு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. உள்ள டீட்டெயில்ஸு. ஓகே. அதனால் சேலரி எல்லாம் கேட்குறப்ப என்ன யூரோவெலாம் கிடையாது, யூரோவிலே கிடையாது, ஸ்லோட்டியில் தான் சொல்லுவாங்க சம்பளம். எத்தனை ஸ்லோட்டி என்னன்ட்டு அதை தெளிவாக கேட்டுக்குங்க. அப்புறம் வந்து ஃபுட்டு எக்ஸ்பென்ஸு பார்த்திங்கன்னா 200 ஸ்லோட்டிலேருந்து 300 ஸ்லோட்டி ஆகும். நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். 200 ஸ்லோட்டிலேருந்து 300 ஸ்லோட்டி ஆகும். அதாவது 300 ஸ்லோட்டினா எவ்வளோது, கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஆகும். 6000 7000 ரூபா ஆகும், 10,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். அப்புறம் ஹாஸ்டல் வந்து சில கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அக்கமடேஷன், சில கம்பெனியில் காசு பைசா பிடிப்பாங்க. அதாவது 200 ஸ்லோட்டி பிடிப்பாங்க, ஒரு 20% 50% பிடிப்பாங்க. அப்புறம் வெல்டர் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ரெகுலராக ஓவர் டைம்லாம் இருந்து 10 ஹவர் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா வெல்டருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80 ரூபா அனுப்பலாம். அப்புறம் பேக்கிங் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்கெட் ஒர்க்கு தான். வெல்டர்லாம் டார்கெட் ஒர்க்குன்னா இப்போ இத்தனை பீஸ் நீங்கள் அடிக்கணும் 8 மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னா அதை வந்து அடிக்கணும். இங்கே எல்லாம் டார்கெட் ஒர்க்கு தான். போலந்தை பொறுத்தவரை எல்லாமே டார்கெட் ஒர்க்கு தான். அது நீங்கள் 6 மணி நேரத்தில் அடித்தா கூட நீங்கள் ரூமுக்கு போனால் 8 மணி நேரம் சேலரி வந்துடும் உங்களுக்கு. அதுதான் வெல்டிங் வேலையில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் பேக்கிங் ஜாப்புக்கும் அதே மாதிரி தான். ஒரு ஹவருக்கு வந்து 30 பீஸ் அடிக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 8 மணி நேரத்தில் 240 பீஸ். அதை நீங்கள் சீக்கிரம் அடிச்சிட்டாலும் போயிட்டுருக்கலாம். பேக்கிங் ஜாப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 அனுப்பலாம். 50,000லேருந்து 60,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் கனடாவிலேருந்து அன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன நண்பா, நீ போலந்தை பற்றியே வீடியோ போட்டுருக்கீங்க, மற்ற கண்ட்ரிக்கும் எல்லாம் நண்பர்கள்லாம் ஜாப்பு தேடிக்கிட்டு இருப்பாங்களே, அதை பற்றியும் போட வேண்டியதான வீடியோ. அதாவது நான் இருக்கிறது வந்து போலண்டில், அதனால் அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து சர்வே பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியும், யூஸ்ஃபுல்லான தகவலாம் சொல்ல முடியும். அதெல்லாமல் நம்ம மற்ற கண்ட்ரி தெரியாத கண்ட்ரியை பற்றி நம்ம சொல்ல முடியாது. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், இன்னும் போடுவோம், கண்டிப்பாக போடுவோம், வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். மற்ற கண்ட்ரியை பற்றிலாம் போடுவோம். போர்ச்சுகல், நெதர்லாந்து இது மாதிரிலாம் அங்கெல்லாம் இருக்குது, ஜாப் ஆஃபர் இருக்குது. அதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம், ஓகேங்களா? அதான் அந்த நண்பர் கேட்டதுக்கான பதில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். மற்றபடி அதான் இப்போ விஎஃப்எஸ் முடித்து விசா வந்து இங்கே வர்றதுக்காக காத்திருக்க நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோதான் அந்த வீடியோவில். 2 நாளாக வீடியோ போட முடியலை, என் ஃபோனு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நண்பர்கள் மன்னிக்கவும். அதனால் இன்றைக்கி தான் ஃபோனை சரி பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறேன். வர்ற நண்பர்கள் பார்த்து பத்திரமா வாங்க, நல்லபடியாக வாங்க, வர்றது வாழ்த்துக்கள். இப்போ இது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான தகவலாக அதில் இருக்குது. மற்றபடி எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான போலந்து பற்றின நல்ல நல்ல தகவல்லாம் நம்ம வீடியோவில் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். வாழ்க தமிழ், வணக்கம்.